பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோவில் அபிமெலேக்கும் பிகோல் பற்றியும் பார்த்தோம்ல. அந்த இன்சிடென்ட்க்கு அடுத்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அது என்னன்னா, ஏன்பா ஆபிரகாம், இப்போவே நான் சொல்கிற மாதிரி செய்யணும். உன் ஒரே பிள்ளையான ஈசாக்க மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு மேலே எனக்கு தகன பலி இடணும்னு சொன்னார். இதை கேட்ட உடனே வேற எதையுமே பேசாமல் கர்த்தர் சொன்ன மாதிரியே ஒரு கழுதைக்கு மேலே எல்லா பொருளையும் வச்சு அவரோடையும் கூட ஈசாக்கையும் 2 வேலைக்காரரையும் கூட்டிட்டு மலைக்கு போனார். பாதி தூரத்தில் 2 வேலைக்காரர் பார்த்து, நீங்கள் 2 பேருமே இங்கே வெயிட் பண்ணுங்கப்பா, நானும் ஈசாக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப வருவோன்னு சொன்னப்போ ஈசாக்கோடு திரும்பி வரத விசுவாசத்தில் சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடியும். இதை தான் நம்ம ஏசப்பாவும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொன்னார். இந்த மஸ்டர்ட் சீட் அளவுக்கு ஃபெய்த் இருந்தால் போதுங்க, உங்களால் எல்லாமே செய்ய முடியும். இப்போ கர்த்தர் சொன்ன இடத்துல ஈசாக்கை கூட்டிட்டு போற வழியில ஈசாக் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, நெருப்பும் இருக்கு கட்டையும் இருக்கு, ஆனா பலிக்கான ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்க, ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து, கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து பாருப்பா அப்படின்னு சொன்னாரு. அடுத்து அந்த மலைக்கு போயிட்டு ஒரு பலிபீடத்து மேலே ஈசாக்கை கட்டி போட்டு கட்டைகள்லாம் அடுக்கி அவனை அதுக்கு மேலே படுக்க வச்சு கையில் கத்தி எடுத்து ஈசாக்கை வெட்ட போனாரு. அப்போ சடனா வானத்திலிருந்து ஒரு தூதனுடைய சத்தம், ஆபிரகாமே, ஈசாக்கு மேலே உன் கையை போடாத, நீ உன் பையனும் பார்க்காம ஒரே பிள்ளையனும் பார்க்காம எனக்கு தகன பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தனால நீ கர்த்தருக்கு பயப்படுறவன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரு. உடனே ஆபிரகாம் ஈசாக்கை தகன பலியிடுறதை விட்டுட்டு அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவருக்கு பின்பக்கம் ஒரு புதற்குள்ள மாட்டிருக்க ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தாரு. அதை கர்த்தருக்கு பலியிட்டாரு. அவங்க பையன் ஈசாக்கு பலிக்கான ஆடு எங்கப்பான்னு கேட்கும்போது பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொன்னார்ல. அதுலேயும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்க முடியுங்க. அவர் விசுவாசித்த மாதிரியே கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை அங்கே இருக்கா செஞ்சாரு. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னு பேரும் வச்சுட்டாரு. அதோட மீனிங் என்னன்னா, கர்த்தர் எல்லாமே பார்த்துக்கொள்வார் அப்படின்னு அர்த்தங்க. இன்னொரு வாட்டியும் வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் ஒரே பிள்ளைனும் பார்க்காம அவனை ஒப்பு கொடுத்தனால உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு என் பேர்ல ஆணையிட்டேன்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாரு. அடுத்து ஆபிரகாமும் ஈசாக்கும் கிளம்பி அவங்க வேலைக்காரர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து பேர்செபாக்கு போயிட்டாங்க. ஆபிரகாம் பேர்செபால வாழ்ந்து வந்தாரு. எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தர் கேட்ட உடனே பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தாரோ, இப்படிதாங்க கர்த்தர் அவருடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம பலியாக கொடுத்தாரு. அவருடைய குமாரனை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாருங்க. We'll see you in the next video. God bless you.